மாழமான் மடநோக்கி உன் தோழி. நேர ராமன் பேசலை, பக்கத்தில் இருக்கிற சீதையை பார்த்துட்டு அப்படி ஒரு கண்ணால் சீதையை பார்த்து இன்னொரு கண்ணால் குகனை பார்த்து கொண்டு ராமன் சொல்றார், மாழமான் மடநோக்கி, மான் போன்ற மடப்பத்தை உடைய சீதை, மான் போன்ற விழிபடைத்தவள் இவள் உன் தோழி. மாழமான் மடநோக்கி உன் தோழி. ஏன் முதல்ல சீதையை பார்த்தார்? ஏன் அவள் இவனுக்கு தோழின்னு சொல்லுகிறார்? தனக்கு தோழன்னு சொல்ல வேண்டியவர், அவனை நண்பனா ஏற்றுக்க வேண்டியவர், சீதை உனக்கு தோழி. ஏனெனில் முதல்ல மகாலட்சுமி கட்டாட்சம் பெற்றுத்தான் பெருமானுடைய கட்டாட்சம் அடையணும். அவள் அனுகிரகித்த பிற்பாடு தான் ராமன் அனுகிரகிப்பார். அதனால்தான் முதல்ல பிராட்டியை பார்த்து உன் தோழி, மாடைமான் மட நோக்கி உன் தோழி. தோழின்னு சொல்லலாமா? உனக்கு தலைவின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? சீதை மகாலட்சுமி, மகாலட்சுமி உனக்கு தோழின்னு சொல்கிறதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? ஆனால் ராமன் சொல்லியிருக்கிறாரே, ஏன்னால் உயர்ந்தவர்கள் யாரையும் தாழ்த்தி பேச மாட்டார்கள். உனக்கு தலைவி நீ தொண்டன்னு சொல்லணும்னா நாம சொல்லலாம், சீத்தை தலைவி, நம்மெல்லாம் தொண்டர்கள் உண்டு. ஆனால் பெருமான் அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்னால் எனக்கு நண்பன்னு தான் சொல்லிப்பார், சீதைக்கு தோழன் தோழின்னு தான் சொல்லிக் கொள்வார். சீரியார் மிக பெரியவர்கள், பண்பில் உயர்ந்தவர்கள், மற்ற பேரை தாழ்த்தி பேச மாட்டார்கள். ஒருத்தர் என் காலிலேயே விழுந்து ஒரு காரியம் பண்ணணும்னு கெஞ்சினாலும் நான் வெளியில் சொல்லிக்கொள்ளும்போது என் காலில் விழுந்து கெஞ்சினான்னு சொல்லிக்கொள்ளக்கூடாது. கையை பிடிச்சுன்னு கேட்டார், பண்ணினேன். நாம் என்ன செய்கிறோம்? கையை பிடிச்சின்னு கேட்டவனையும் காலில் விழுந்து கெஞ்சினான்னு சொல்லிக்கிறோம். இது நம்முடைய தாழ்பண்பு, அது ராமனுடைய உயர் பண்பு. ராமன் இங்கு மட்டும் இல்லை, எங்கும் அப்படித்தான் பேசுவார். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயங் கதஞ்சன. விபீஷணன் சரணாகதி பண்ண வந்திருக்கிறார். அப்போது ராமன் சொல்லிக்கொள்ளும் சொல், அவர் பயன்படுத்தும் சொல், மித்திரபாவேன சம்பிராப்தம். நண்பன்னு வந்திருக்கிறவனை விடமாட்டேன். அவன் நண்பன் என்ன வந்தார்? சரணாகதன்னு காலில் விட வந்திருக்கிறார். ஆனால் ராமன் சொல்லிக் கொள்வது நண்பன்னு விடமாட்டேன். உயர் சொல், உயர் பண்பு. இங்கே ராமன் பேசினதில்லை. சீதை பேசும்போதும் ராவணனுக்கு சீதை உபதேசித்தாள், ராவணா தப்பு பண்ணாதே, விதிதஸ்ஸகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா. ராமன் எல்லா குற்றத்தையும் மன்னிப்பார், நீ ராமன் இடத்துல போகி என்ன பண்ணணும்னு ராவணன் கேட்டான். மித்திரம் ஔபீகம் கர்த்தும் ராமஹா. ராமனை நண்பனாக கையைப்பிடி சொல்லலாமா? ராமன் காலில் விழுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நண்பனாக கையைப்பிடி. சீதை பேசினாலும் நண்பன்கிறார், ராமன் பேசினாலும் நண்பன்கிறார். இது ரெண்டும் விபீஷணனை பற்றியது. இப்போ சொல்லுவது உகந்து தோழன்னி, மாழமான் மடநோக்கி உன் தோழி, இவளனுக்கு தோழி என்கிறார். சீதை ஒரு கண்ணால் குகனை பார்த்துட்டு ராமனை பார்த்து, இது என்னிடத்தில் எவுகிறீர்? நான் எப்போதோ பார்த்தாகிவிட்டது, நீர் தான் கட்டாட்சிக்க வேண்டும்.